செந்தில் பாலாஜி விவகாரத்தில் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் அமைச்சராக பணியேற்றது தப்பு அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். ஏன்னு சொன்னால் தார்மீக அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரே அவர் வாயால் இவரை போல ஊழல்வாதி கிடையாது. நீங்கள் நம்ம முன்னோர்களெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ கெட்டதை பேசிடாத. ஏன்னா தேவதைகள் எல்லா இடத்துலையும் அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். நீ கெட்டது சொல்லிட்டேன்னா ஒருத்தன் குழந்தைகளையே ஏண்டா நாசமாக போகிறவனேன்னு திட்டினா அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த தேவதைகள் போகும்பொழுது அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டா அது பலிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் பேசும்பொழுது தேவதைகள் ததாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார். ததாஸ்து அப்படியே நடந்தது. அது ஆண்டவன் செயல். அதனால் அதுலேருந்தாவது புரிந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கக்கூடாது. ஆனால் நேற்றுக்கு நீதிமன்றம் சொன்னது மாதிரி இவர்கள் தர்ம நியாயம் நீதிமன்றம் நேர்மை எதையுமே மதிக்காத ஒரு காட்டு தர்பார் ஆட்சியில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடரும், நடக்கும். காந்தி மண்டலத்தில் பிஜேபியோட டிஎம்கே ஒத்து போதும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இப்போ நான் பேசினதுக்கப்புறம் அந்த சந்தேகம் வருமா? குறிப்பாக வந்து பொன்முடி விவகாரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி வந்து ஆளுநர் கடமையாக கிடைக்கிறாரு. அவருடைய பொறுப்பு மாற்றப்படுது. அடுத்தது வந்து மனோ தங்கராஜ் பிஜேபியை கடுமையான விமர்சனம் செஞ்சார். அவர் பதவியில் நீக்கப்பட்டிருக்கார். டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பதவி இருக்காரு. திமுக தொண்டர்களை கள்ளக்குண்டு அடித்தவர் மந்திரியை திருப்பி ஆக்கியிருக்காங்களே அப்படின்னா திமுக எதிர்கட்சி ஆட்சியா? சரி, நீங்கள் பார்க்குறது பொன்முடி அவர்களுடைய விவகாரத்தில் நீங்கள் வந்து ராஜ்பவன் ஆளுநரோட ஸ்பீச் முடிஞ்சு போகிறத இவரோட பாடி லாங்குவேஜ் பிஹேவியர் பற்றி. ஆனால் 294 பொறியியல் கல்லூரிகளில் 980 ஆசிரியர்கள் பல கல்லூரிகளில் ஒரே சமயத்தில் ஆசிரியராக இருந்திருக்கார். அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி செய்த பேராசிரியர்கள், இவங்கெல்லாம் நம்ம பேராசிரியர்னு ஏற்றுக்க வேண்டியிருக்கு. பேராசிரியர்கள் அவங்களோட ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி சேர்ந்துருக்காங்கன்னு. ஆக எல்லா விதத்திலையும் முறைகேடு. உயர்கல்வித்துறையில் நான் இன்னும் சொல்கிறேன், இப்போ திரு பொன்முடி அவர்கள் அந்த அமைச்சகத்தில் இல்லை. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ், பிஎட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் இருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு வந்து உடனடியாக விசாரணை செய்து அது தொடர்பாக வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கணும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இன்ஜினியரிங் காலேஜ் 293 காலேஜஸில் இந்த மாதிரியாக பல கல்லூரியில் ஒரு காலேஜில் 11 டீச்சர் இருக்கலாம், ஒரு டீச்சர் 11 காலேஜில் இருக்கலாமா? இருக்குது. அதுதான் திராவிடியன் மாடல். திமுக மாடல், திராவிடியன் மாடல், ஸ்டாலின் மாடல், என்ன வேணால் சொல்லலாம். இன்னும் வேணால் இனிமேல் சேர்த்துங்க உதயநிதி மாடல். அதனால் அந்த மாதிரியாக அனைத்து டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸில் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஆசிரியர் எல்லாமே இந்த இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்குன்னு இது தொடர்பாக மாநில அரசு விசாரணை நடத்தி வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். 15 அவர்கள் ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்கு தான் ஏன் பேசணும்? இன்னைக்கு அதிமுக திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை மேடம் ஜெயலலிதா அவர்கள் போன பாதையில் போகுதா போகலையானா அந்த தொண்டர்கள் நினச்சிருக்கலாம். நீங்கள் ஒர்க்கர்ஸை விட ஓட்டர்ஸ் நினச்சிருக்கலாம்ல. அதனால் நாம் வந்து அந்த அனாலிசிஸ்க்கே போக வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 18% மேற்பட்ட வாக்குகள் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமைக்காக மக்கள் கொடுத்த வாக்குகள். அவ்வளோ. செல்போன் வீசப்பட்டதா எங்கே எனக்கு தெரியாது சார். காந்தி மண்டபத்தில் எனக்கு தெரியாத விஷயம். இட்ஸ் நியூ. யார் மேலே? இல்லை, அவருடைய கட்சியில் இல்லை. நான் சொல்கிறேன், அது எனக்கு நான் உள்ளபடியே
நீங்கள் அந்த 15% அவர் 10னப்ப நான் 15னே திருப்பி சொன்னேன். அதனால் நமக்கு அது தெரியாது. அது தெரியாதனால நான் அதை பற்றி சொல்ல. தேங்க்யூ சார். காந்தி மண்டபத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கும் போது மதுபாட்டில் காந்தி மண்டபத்தில் இருந்ததாக ஆளுநர் வந்து வருத்தம் அளிச்சிருந்தாரு. அதுக்கு இப்போ சற்று முன் வந்து சட்டத்துறை அமைச்சர் பேட்டி இருக்கும்போது ராத்திரியே நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே இதே மாதிரியா பேசியிருக்கார். என்னுடைய அருமை சகோதரர் ரகுபதிக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு நிலை தடுமாறுகிறார் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவரே இங்கே ஒரு மிஸ்ஃபிட்டு தான். அவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து அப்புறம் இங்கே வந்தவர் தானே. அதனால் மிஸ்ஃபிட்டாக இருக்கிறதுனால ஏதோ வாய்க்கு வந்து ராத்திரியாக இருந்தானே பகலாக இருந்தானே காந்தி மண்டபத்தை பாதுகாக்காத இந்த அரசாங்கம் என்ன பேசுறது? ஒரு அமைச்சர் பொறுப்போடு பேச வேண்டாமா? அதனால் தவறான பேச்சு, அதாவது ஒரு தப்பான பார்ட்டியில் இருக்கிறனால பேசுகிறாரு. போதும் இன்னைக்கு மூலவர் உச்சவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஸ்டாலின் வந்து மூலவர்னா உதயநிதி ஸ்டாலின் உச்சவர் அப்படின்னு வந்து திமுக வந்து இதான் கடைசி கேள்வி. இனிமேல் ஸ்டாலின் எங்கேயும் டூர் பண்ண மாட்டார் அப்படின்னு திமுக முடிவு பண்ணியிருக்கோ என்னவோ, தட் ஐ டோன்ட் நோ.